ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபுட் ரிவ்யூ லாக் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு போயிருந்தோம். அடிக்கடி நான் நினச்சிட்டே இருப்பேன், இது பார்க்குற இடம்லாம் இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குதே, நம்ம போய் வந்துட்டு ஒரு தடவை சாப்பிட்டு பார்ப்போம் ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இது லாஸ்ட் மந்த்தே வந்து போட வேண்டிய வீடியோ தான். ஆனால் வந்துட்டு என்னால் அப்லோட் பண்ண முடியல. அதான் வந்துட்டு இப்போ வந்து அப்லோட் பண்ணுறேன். லாஸ்ட் மந்த் ஒரு வீக்கெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, சண்டே எங்கே அவுட்டிங் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்துட்டு போயிட்டுருக்கும்போது வழியில் வந்துட்டு இந்த மீட் அண்ட் ஈட் அப்படின்ற இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து பார்த்தோம். சரி, இங்கே தான் போகணும்னு நினச்சிட்டே இருந்தோமே, இங்கே வந்து போய் ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஒரு 7 மணிக்கிட்டேக்கு வந்துட்டு போயிருந்தோம். எப்போதுமே நாங்கள் ரெஸ்டாரண்ட் அப்படின்னா பிளான் பண்ணி தான் போவோம். இது வந்துட்டு பிளானே இல்லாமல் வந்துட்டு போனதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெனு கார்டை வந்து பார்த்தோம். நிறைய வந்துட்டு வெரைட்டி வந்து அதிகமாக வச்சுருந்தாங்க. கோம்போ ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டு நிறையா இருந்துச்சு. ஷவர்மா இருந்தது, அதுக்கப்புறமேட்டு நிறைய வந்துட்டு இந்த மாதிரி டெசர்ட்ஸ் ஐட்டம்ஸு, சிக்கன்ஸு, ஃப்ரைஸு, பீஸா, பர்கரு எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. இல்லாத ஐட்டமே இல்லைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மெனு கார்டு வந்து வச்சுருந்தாங்க. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஏதாவது கோம்போ வந்துட்டு ஆர்டர் பண்ணலாமா அப்படின்ட்டு வந்து பார்த்தேன். ஆனால் வந்துட்டு என் ஹஸ்பண்ட் எனக்கு எதுவும் வேணாம், நீ மட்டும் சாப்பிடு அப்படின்னு வந்து சொன்னாங்க. அதனால் கோம்போ வந்துட்டு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு வந்து எப்போதுமே நான் ஹோட்டலுக்கு அன்டைமில் போகிறதுனால ஷவர்மா வந்து கிடைக்கவே கிடைக்காது. இன்றைக்கி சீக்கிரமாக வந்ததுனால நான் வந்து ஷவர்மா வந்து ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணேன். ஒரு ஸ்பெஷல் பிளேட் ஷவர்மா வந்து ஆர்டர் பண்ணேன். எப்போதுமே நம்ம ரெகுலராக 100 ரூபாய்க்கு 120 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்ணடியில் வந்து ஷவர்மா எப்போயாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா அதுதான் வந்துட்டு வாங்கிட்டு வருவாங்க. அது மயோனஸ்லாம் நிறையா போட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஷவர்மா. பட் அதுக்குள்ளாரையும் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜீஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. கூட வந்து சைடிஷாக வந்து எதுவுமே கொடுக்கல. இந்த சாஸ் மட்டும்தான் வச்சுருந்தாங்க, டொமேட்டோ சாஸு. அது வந்து டேபிளில் இருந்துச்சு. இதோட ஆம்பிஷன் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக வந்துட்டு நம்ம ஒரு பேக்கரிக்கு போனால் எப்படி இருக்கும், ஒரு ஸ்நாக்ஸ் கடைக்கு போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இதோட ஆம்பியன்ஸ் இருந்துச்சு. ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபீலிங் வந்துட்டு இல்லை. அதுவும் இல்லாமல் ஒரு 215 ரூபாய்க்கு ஜிஎஸ்டியோடு சேர்த்து வந்துட்டு ஒரு ஷவர்மா ஆர்டர் பண்ணுறோம். இதோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம 100 ரூபாய்க்கு 120 ரூபாய்க்கு சாப்பிட்ற அளவுக்கு கூட வந்துட்டு இல்லை. ரொம்பவே குட்டி. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வேணால் பெருசாக தெரியலாம். பட் ரொம்பவே சின்னதாக வந்துட்டு பீஸ் வந்து ஒரு 4 பீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. உள்ளவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மயோனஸ் எதுவுமே வைக்கல. டிப் பண்ணி சாப்பிடவும் மயோனஸ் எதுவுமே வந்துட்டு கொடுக்கல. ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. எப்போவுமே வந்துட்டு நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் போனாலும் அங்கேயும் வந்துட்டு நம்மளுக்கு ஷவர்மா இருக்க மாட்டேங்குது, இல்லைன்னு சொல்லிடுவாங்க, காலி ஆகிடுச்சுன்றுவாங்க. சீக்கிரம் வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிக்கன் விங்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி கேஎஃப்சி டைப்பில் வந்துட்டு இந்த மாதிரி சிக்கன் பொரிச்சது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 180, அரௌண்ட் ஒரு 200 கிட்டக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சின்ன பீஸாக ஒரு 4 பீஸ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு நல்லா சூடாகவே இருந்துச்சு, முறுன்னு இருந்துச்சு. டேஸ்ட்டு வந்துட்டு ஓகே தான். பட் குவான்டிட்டி வைஸ் ரொம்ப கம்மி. அட் லாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்வீட் வந்து ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு, எனக்கு சாக்லேட் லாவா கேக்னால் ரொம்ப பிடிக்கும். எங்கே போனாலும் அது வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணாமல் நான் வந்துட்டு வரமாட்டேன். இங்கே வந்து இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 90 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். பட் சாக்லேட் லாவா கேக்குங்கும்போது லைட்டாக வந்துட்டு சூடு பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. இவங்க வந்துட்டு சூடு பண்ணி தான் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் அவ்வளோக்கா சூடுலாம் ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி சாக்லேட்டும் லைட்டாக வந்துட்டு ப்ரௌனியும் கலந்த மாதிரி இருந்துச்சு. ஸ்வீட்டு தானே, சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு பில்லு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அரௌண்ட் ஒரு 500 கிட்டக்கு வந்துடுச்சு, ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து. பில்லு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இடத்துல வந்து கட்ட சொன்னாங்க. இந்த ஷவர்மா மட்டும் தனியாக ஒரு இடத்துல வந்துட்டு பில் பே பண்ணோம். அதுக்கு மட்டும்தான் வந்து பில்லு கொடுத்தாங்க. இந்த ஃப்ரைட் சிக்கனுக்கும் இந்த சாக்லேட் லாவா கேக்குக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பில்லு வந்து கொடுக்கல. அது வந்து தனியாக இன்னொருத்தவங்கள்ட்ட வந்துட்டு நாங்கள் வந்து பில்லை பே பண்ணோம். சர்வீஸ் எல்லாம் ஓகே தான். பட் நம்ம கொடுக்குற ப்ரைஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குவான்டிட்டி ப்ளஸ் குவாலிட்டி வந்து அவ்வளோக்கா வந்துட்டு ஒர்த் இல்லைன்னு தான் வந்து சொல்லணும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த ஏரியா பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை நான் ட்ரை பண்ணது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் டேக் கேர் அண்ட் பை கைஸ்.